காஞ்சிபுரம் இந்த பேரை கேட்டாலே எங்களோட மனசில் முதல் வாருது காஞ்சிபுரம் கோயில்களும் காஞ்சிபுரம் பட்டு சாரிகளும். ஸோ அந்த வகையில் நாங்கள் இந்த கோயில்களை முடிச்சுட்டு போன ஒரு ஷாப் தான் ஸ்ரீ வர்ஷினி சில்க் ஹவுஸ். இந்த புடவை கடை ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு அருகாமையில் தான் இருக்குது. ஸோ வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நாங்கள் காஞ்சிபுரம் பட்டு எங்கே இருந்து வருகுது, அதையெல்லாம் எப்படி தயாரிக்கிறார்கள், எப்படி நாங்கள் இந்த சாரிகளை ஆர்டர் பண்ணுறதுன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்ரீ வர்ஷினி சில்க் ஹவுஸில் நிறைய வகையான சாரிகள் இருக்குது. இங்கே வந்து சாஃப்ட் சில்கில் இருந்து காஞ்சிபுரம், காட்டன் காஞ்சிபுரம் நிறைய வகையான ஒவ்வொரு ப்ரைஸ் ரேஞ்சிலேயும் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் ஆன்லைன்லேயும் நீங்கள் ஃபேஸ் டைமில் வந்து அல்லது ஆர்டர் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான பேரா இல்லை முகமா எது வேணாலுமே நீங்கள் கொடுத்து இவர்களிடம் ஆர்டர் பண்ணலாம். இவர்களோட ஷாப்புக்கு நிறைய நல்ல ரிவ்யூஸும் கிடைச்சிருக்குது. ரெண்டபடியாக இது பயம் இல்லாமல் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். 1 lakh வரைக்கும் இருக்கும் சாரி. உங்களுக்கு நம்ம வந்து நான் காட்டுற சாரீஸ்ல என்ன பிடிச்சிருக்குன்னு பாருங்க. என்ன சாரி பிடிச்சிருக்குன்னு ஒரு 10 சாரி தனியாக எடுத்து வச்சுப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த சாரி வந்து மேலே போட்டு எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு மேலே போட்டு ஃபீல்ஸ் இந்த மாதிரி வச்சு காட்டுறேன். உங்களுக்கு எது பர்ஃபெக்டாக பிடிச்சிருக்கோ அது முக்கியமான சாரியும் காட்டுறேன். அது பிளவுஸ் பீஸா கான்ட்ராஸ்ட்ல வருமா? பிளவுஸ் ரெட் கலர் border கான்ட்ராஸ்டா வந்தா ப்ளவுஸ் பீஸ் கான்ட்ராஸ்ட். எல்லாமே பாத்தீங்கன்னா 4500 60 அது அப்படியே போட்டே 48ல இருந்து போயிட்டு இருக்கு இந்த டைப் சாரீஸ். ஓகே, இது வந்து புது டிசைனா? நியூ கலர்ஸ் ரெண்டு இந்த மாதிரி கேக்குறாங்க. வரும்போது எனக்கு லேவண்டர் இருக்கா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மேலே தூக்கணும். $14. காப்பரா? காப்பர். ஆக்சுவலி இதுல ஆமா, இது கீழே வந்து செகண்ட் வருது பாருங்க. 29 30க்குள்ள முடிஞ்சிடும். 2 கிராம் வந்து 34 35 வரும். இது எத்தனை கிராம் அண்ணா? 2 கிராம். 2 கிராம் கோல்ட். இந்த கான்ட்ராஸ்ட் வராது. 30க்கு மேலே போனால் தான் இப்படி கோர்வை வரும். 20 22 25 வரைக்கும் இது கோர்வை போடணும். இதுக்கு 4000 கேட்டுறாங்க. என்ன பண்ணுறது? லேபர் ஆள் இல்லை. இப்போ நெய்கிறதுக்கு இந்த மாதிரி நெய்கிறதுக்கு ஆள் கிடையாது. நார்மலாக நெய்கிறதுக்கு ஆள் இருக்கு. 3 பேர் வேலை வாங்குது, ஒரு நாள் வேலை வாங்குது. அப்படியே டர்ன் பண்ணி அப்போ சரியா நீங்க புரிவா செய்துட்டு ஜாயின் பண்றதா? தறியிலே ஜாயின் ஆகும். ஆஹா, இங்கே ஜாயின் பண்ணணும், இங்கே ஜாயின் பண்ணணும், முந்தானிக்கு ஜாயின் பண்ணணும். இந்த நூல் இந்த பக்கம் வராது, அந்த நூல் இந்த பக்கம் வராது. இது வரும்போது லேபர் கூடுது. அந்த அளவுக்கு இல்லை. சிங்கிளாக முடிஞ்சது, இதோட முடிஞ்சது. ஒரு ஒர்க்கோட முடிஞ்சது. அது இந்த பக்கம் ஒர்க் பண்ணணும். அந்த இது 24 29 இங்கே ஒர்க் கிடையாது. அந்த பக்கம் ஒர்க் வராது, இங்கே மட்டும் ஒர்க் முடியும். கலர் கிடைக்கும். இப்போ வந்து காஞ்சிபுரம் பட்டில் இப்போ பிரைட்ஸுக்குன்னு சொன்னால் எல்லாரும் அயன் பண்ணுவாங்க. ப்ளீட்ஸ் எல்லாமே பிடிச்சி அயன் பண்ணும்போது இந்த பட்டில் நீங்கள் 1 கிராம் 2 கிராம்னு சொல்கிறீங்க இல்லையா? அப்போ அதுகளை நம்ம எப்படி என்ன மாதிரி அது டேமேஜ் ஆகுமா நாங்கள் அயன் பண்ணும்போது? ஜரிகளை தான் மிக்ஸ் வெள்ளி மிக்ஸ் பண்ணுறோம். ஃபுல்லாக ஜரிகை கிடையாது. ஃபுல்லாக ஜரிகைனா தான் நீங்கள் ட்ரை கிளீனிங்கே கொடுக்கணும். இப்போ ஓஹோ, ஸோ அயனிங் நாங்கள் எவ்வளவு ஹீட்டும் கொடுக்கலாம். ஒன்லி ட்ரை கிளீனுக்கு அதுக்கப்புறம் கொடுக்க வேணும். ஆமாம் ஆமாம், ஓகே. அதை விட இப்போ யாரை கேட்டாலுமே காஞ்சிபுரம்னா நம்மளுக்கு இப்போ இந்த காஞ்சிபுரம் சில்க்னு சொல்கிறத விட காஞ்சிபுரம் சாரின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ காஞ்சிபுரம் என்னும்போது
காஞ்சிபுரத்திலிருந்து தயாரிக்கிற சில்கா இல்லை நீங்கள் எங்கே இருந்து? ஆக்சுவலி காஞ்சிபுரத்தில் பட்டு உற்பத்தி கிடையாது. ஆஹா. கர்நாடக ஸ்டேட்ல இருந்து வருது. ஓகே. பெங்களூர் 30-40 எதுக்காக அவங்க காஞ்சிபுரத்து பேர் டிசைனுக்கு மாத்திரம் தான்? இங்க ஆஹா. வீவிங் இங்க தான் காஞ்சிபுரத்துல ஓகே. ஏன்னா காஞ்சிபுரத்து ஃபுல்லா ஹேண்ட்லூம் தான். மற்ற ஊர்ல எல்லாம் பவர்லூம் இருக்கு. மிஷின்ல நெய்யறது வந்து லைஃப் கம்மி பட்டு. இது கையால நெய்யற படியா? இது ஸ்பெஷல் காஞ்சிபுரம் பட்டு. காஞ்சிபுரம் பட்டுங்கிறது ஒண்ணுதான். இதே மாதிரி தர்மாவரத்துல நெய்யறாங்க, ஆந்திராவில நெய்யறாங்க, கும்பகோணத்துல நெய்யறாங்க. அங்கெல்லாம் மிஷின் இருக்கு. காஞ்சிபுரத்துல மட்டும் மிஷின் கிடையாது. கையால தான் நெய்யறோம். அதான் வித்தியாசம். இப்போ ஒவ்வொரு கடையிலயுமே ஒவ்வொரு பட்டுக்கு பேர் வைப்பாங்க. எனக்கு அந்த கடையோட பேரு சொல்லலாமான்னு தெரியல. சோரம்கர வசுந்தரகலா பட்டுன்னு சொல்லுவாங்க. இல்ல இது சாமுத்ரிகா பட்டு அப்படி இன்னும் போகுது. பட்டுக்கு பேர் கிடையாது. அது அவைகளெல்லாம் கையால செய்ததா? இது கையால காஞ்சிபுரத்துல கையால செய்யறோம். மற்றவங்களோட மிஷின்ல செய்யறோம். ஓகே. பேர் வைக்கிறேன். பட்டு ஒண்ணு வசுந்தரகலா பட்டுன்னு பேர் வைக்கிறோம். அவ்வளவுதான். நம்ம இந்த பீகாக் டிசைன் சொல்லுவோம், கோல்டு காயின் சொல்லுவோம். டிசைன் பேர் நம்ம எப்படி கூப்பிடுவோம். கடைக்காரங்க வந்து அதுக்குன்னு ஒரு பேர் போட்டு விளம்பரம் பண்ணி அது 5000 சாரி 10,000 பண்றாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். பேசிக் நூல் பட்டு அவ்வளவுதான். பேசிக் பட்டு ஒண்ணுதான். நம்ம டிசைனுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறோம். அது வந்து எடுக்கிறவங்களுக்கு புரியணும். என்ன அது புரியாது. இப்ப நம்ம வந்து இதே நான் வசுந்தரகலா பட்டுன்னு வைக்கலாம், பாரம்பரிய பட்டுன்னு வைக்கலாம். நம்ம வைக்கிறது தான் பேர். பட்டுங்கிறது எல்லாம் ஒண்ணுதான். எல்லா ஊருக்கு மட்டும் ஒண்ணு. நம்மள கிரியேட் பண்றது தான் நேம். அவ்வளவுதான். ஐயா நம்ம பிராண்ட கொடுத்து. ஆமா. அப்புறம் ஜரிகை எவ்வளவு ஏத்துறோமோ அந்த அளவு விலை கூடுது. ஓகே. 5 கிராம் கோல்டு இதுக்கே 5 கிராம் கோல்டு போட்டா 1 லட்சம் ரூபா ஆகும் சார். 5 கிராம்ஸ் அந்த கோல்டு ஜரிகையோட வெள்ளி ஜரி இது வந்து இதுல ஒரு மொத்தமாவே இந்த ஜரிகையில வந்து 2000 தான் கிடைக்குங்க. இந்த சேலை வித்தா 20 வருஷம் கழிச்சு சேலை டேமேஜ்னா இதோட பிரைஸ் 2000 ரூபாய் தான் கிடைக்கும். ஜரிகை உருக்கி எடுத்துருவீங்க. அதான் பட்டு ஒண்ணும் ஆகாது. பட்டு எரிச்சா போயிடும், சாம்பலாகி போயிடும். ஜரிகை மட்டும் தான் நிற்கும். இதுல வந்து எனக்கு 1 லட்சம் ரூபாய் பண்ணி கொடுத்தா ஜரிகை அதிகம் ஏற்றப்போம். 1 லட்சம் வீவிங் போக 70,000 ரூபாய் ஆகும். நம்ம ஒரிஜினல் காஸ்ட் வீவிங் டைங் எல்லாம் செலவு 30,000. நமக்கு 20,000 லாபம். 1,20,000 பண்ணி கொடுப்போம். ஆக்சுவலி நீங்கள் 20 வருஷம் போய் விற்க போனால் 20,000 30,000 கிடைக்கும். அதுக்கு மேலே கிடைக்கும். சரியண்ணா, நன்றி. சேலிய திருப்பமா? நீங்க திரும்பாதீங்க, சேலிய திருப்பமா. டிசைனை காட்டு. சாரி. ஓ சூப்பர். இதை டர்ன் பண்ணு. ஆனால் இதை பிடிங்க. இதெல்லாம் நீ எனக்கு காசு கொடுக்கணும். உனக்கு நான் அட்வர்டைஸ் அது பண்ணுறேன். ஆமாம், நல்லா இருக்குண்ணா. இதை கொஞ்சம் டர்ன் பண்ணுங்கண்ணா. ரன்னிங்கில் வருமா ப்ளவுஸ்? பச்சை எப்படி பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம கடை பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் சில்க்ஸ் 3 தலைமையில மேனுஃபேக்சர் ஹோல்சேலர். சரிங்களா? நாங்கள் வந்து கடைங்களுக்கு சப்ளை பண்ணிகிட்டே இருந்தோம். ஒரு அப்பாவுக்கு அடுத்த கால சர்டிஃபிகேட் இருக்குது. என்ன ட்ரைனிங் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் விற்கிற ப்ராடக்ட்டை பற்றி நல்லா முழுசாக தெரிஞ்சுக்கணும். சரிங்களா?
காஞ்சிபுரம் பட்டு வியாபாரம் பண்ணுறீங்க, பட்டு சேலைன்றது ஒரு ஐஸ்வர்யமான தொழில். பட்டு சேலையும் பார்த்தீங்கன்னா சாப்பாடு போகிற ஒரு ஹோட்டலு, ஒரு சில தொழில் மட்டும்தான் ஐஸ்வர்யமான விஷயங்கள். வியாபாரம் எல்லாத்தையும் சம்பாதிக்கலாம் சரிங்களா. ஆனால் இது வந்து சென்டிமெண்ட் பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகை தாலி செய்கிறது ப்ளஸ் கல்யாணம் காஞ்சிபுரம் பட்டு சரிங்களா. ஸோ நம்ம சென்டிமெண்ட் தொழில் பண்ணுறோம் போது சம்பாதிக்கிறோம், அதில் நியாய தர்மம் வேணும். மற்ற தொழிலோடு நமக்கு ஒன்றும் பயம் அதிகரிக்கணும் சரிங்களா. ஸோ அதனால் நம்ம கொடுக்குற பொருளை பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சால் தான் நம்ம அடுத்தவங்களுக்கு தரமான பொருளை தர முடியும். ஸோ அதனால் இங்கே நம்ம கடைக்கு வந்தீங்கன்னாவே அந்த தறி கொண்டு போயிட்டு உங்களுக்கு பட்டு எப்படி வந்து ஒரிஜினல் பட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது ட்ரைனிங் ஸ்கில்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் 5 மினிட்ஸ் அங்கே வந்தால் நான் தான் செய்யப்போகிறேன் சரிங்களா. ஸோ பட்டு நீங்கள் ஒரிஜினல் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அவங்ககிட்ட வியாபாரம் பண்ணிட்டு அவங்களோட பட்ஜெட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லா கஸ்டமரும் எல்லாருமே எடுத்துகிட்டு சொல்ல முடியாது. சரி, அவங்க குடும்ப சூழ்நிலை பொருளாதார சூழ்நிலை அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம சாரீஸை கொடுக்கலாம் சரிங்களா. அதாவது ஒரிஜினல் காஞ்சிபுரம் பட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய்க்கு மேலே அப்படின்னா ஒரு ஒரிஜினல் காஞ்சிபுரம் பட்டு கிடைக்கும். 5000 கீழே மிக்ஸு பட்டு கிடைக்கும். ஒரிஜினல் ஜரிகை வேணுமாப்பா அப்படின்னா 10,000 ரூபாய்க்கு மேலே தான் ஒரிஜினல் ஜரி கிடைக்கும். அது கீழே மிக்ஸ் கிடைக்கும். ஆனால் கருக்காதுக்குள்ள நல்லாயிருக்கும். ரீவேல்யூபிள் அப்படின்னு காஞ்சிபுரம்னா அபவுட் 10,000 சரியா. ஸோ நீங்கள் வியாபாரம் பண்ணுறதுக்கான தறி செக்ஷனில் நான் தறியில் காட்டுறேன். நீங்கள் டீ குடிச்சிட்டு வாங்க, நான் உங்களுக்கு தறியில் கேட்குறேன். காஞ்சிபுரம் ஸ்ரீவசன்ஸு 3வது தலைமுறையாக மேனுஃபேக்சர் அண்ட் ஹோல்சேலர். காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரம் கோயில் பக்கத்தில் நம்ம கடை. நம்ம வந்து எப்படி சொல்கிறதுனா கஸ்டமைஸ் சாரீ ஸ்பெஷலிஸ்ட். நீங்கள் என்ன டிசைன் என்ன கலர்னால் கொடுங்க, அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் டைம் மட்டும் தயவுசெய்து கொடுங்க. எனக்கு கைத்தறி நான் பவர் லூப் மாதிரி கிடையாது. ஒரு 10 நாளில் கல்யாணத்தை வச்சு சிலலாம் 20 நாட்களே நான் பார்த்துருக்கேன். சுவிஸ் ஜெர்மனில் திடீர்னு வருவாங்க 10வது நாளில். சார் இப்போ ஃப்ளவர் கேர்ள்ஸுக்கு 25 சேலை ஒரே மாதிரி வேணும். அதேமாதிரி வந்து பொண்ணும் பையனுக்கும் வந்து மேட்சான மாதிரி பிளான் பண்ணுறேன் சட்டை வேணும்னா. அதனால் 10 நாள் சேரீ செஞ்சு கொடுங்க, சாத்தியம் இல்லை. அதனால் கைத்தறி டைம் கொடுங்க. குவாலிட்டியை பற்றி அவங்க எப்படி அவங்களுக்கு தெரியப்படுத்தினா தான் நீங்கள் அவங்க ஃபர்தராக அவங்க பிஸ்னஸ் பண்ணலாம். இப்போ இந்த காஞ்சிபுரம் இந்த பட்டோட குவாலிட்டி எப்படி நாங்கள் இப்போ மக்கள் சில நேரங்களில் ஃபேக்காகவும் இருக்குது. மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா ஆமாம், இப்போ இதே மாதிரி பட்டை வச்சுட்டே காஞ்சிபுரம் பட்டனும் விற்கலாம். அப்போ நாங்கள் கஸ்டமர் என்னென்ன அதை தெரியும் எப்படி நாங்கள் அதை கண்டுபிடிக்கிறோம். ஒரு நீங்கள் ஒரு ஃபயர் பண்ணிங்கன்னா கொடுத்துருந்தீங்கன்னா அது அப்படியே சுருண்டு பால் மாதிரி சுருண்டு ஒரு மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் வந்தால் அதில் சம்திங் மிக்ஸ் இருக்குன்னு அர்த்தம். பவுடர் சாம்பல் ஆகிட்டு அதாவது முடி எரிச்சா ஸ்மெல் மாதிரி ஒரு பாருங்க, அந்த மாதிரி இருந்தால் ஒரிஜினல் பட்டு. சாம்பல் ஆயிடணும் சரிங்களா. ஆகாமல் சுருட்டிக்கிடுச்சுன்னா அது பாலிஸ்டர் மிக்ஸ்னா. மிஷின் பவுடர் ரூம்லாம் சேலத்துலலாம் பண்ணுறது எல்லாமே காஞ்சிபுரம் பட்டு மாதிரி இருக்கும். ஆனால் காஞ்சிபுரம் பேர் வச்சு இன்ஸ்டாகிராமில் போட்டு எல்லோரையும் அமைக்கிறாங்க சரியா. இதுதான் விஷயம். அந்த சில்க் மார்க் அப்படின்றது தூய பட்டுக்காகவும், அந்த ஹேண்ட் மார்க்ன்றது கைத்தறிக்காகவும் மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பட்டு வந்து எப்படி தயார் பண்ணுற பாருங்கள். கர்நாடகா மாநிலத்தில் சிட்டகட்டாண்ட கிராமத்தில் பட்டுக்கு வந்து புழு வளர்க்குறாங்க. பட்டு புழுக்களுக்கு மல்பெரி செடி கொடுத்து வளர்க்குறதுனால சாப்பிட்டு தன்னுடைய சுரப்பி லாவான்ற சுரப்பி உணவாக கட்டுறது தான் இந்த கக்குன்ற பட்டுக்கூடு. இந்த பட்டுக்கூடுலாம் பட்டா வச்சு படிப்படியாக வளர்ந்து பெருசாகி வெடித்து வெளியாகிடும். முன்னாடி சைனா சில்க் எப்படின்னா இந்த புழுவோடு சேர்த்து தான் நூல் எடுப்பாங்க சாகடிச்சு. இதனால தான் பார்த்தீங்கன்னா ஜெய்னிஸ் புத்தகங்கள்லாம் வந்து சேலை கட்டாமல் இருந்தாங்க. பட் இந்தியன் கவர்மெண்ட்டு அது பட்டாமச்சு வெளியானதுக்கப்புறம் எம்டி கக்குனை பாயில் பண்ணதுக்கப்புறம் அது தேங்காய் நார் மாதிரி நூலாக பிரியும். பிரிஞ்சதுக்கப்புறம் அதை மிஷினில் ட்விஸ்ட் பண்ணி முறுக்கேற்றி இந்த ஸ்டேஜ் கொண்டு வராங்க. இதுதான் காஞ்சிபுரம் பட்டு சேலையோட ஆரம்ப நிலை. தொட்டு பாருங்கள், உங்களுக்கு எந்த மாதிரி ஃபீலிங் வருதுன்னு பாருங்கள். ஸோ அப்படி வந்த காஞ்சிபுரம் பட்டு தான் நம்ம காஞ்சிபுரத்துக்கு கொண்டு வந்து அது ஏன் வந்து கர்நாடகாவில் செய்கிறாங்கன்னா கிளைமேட் கூலாக இருந்தால் தான் பட்டாம்பூச்சி முட்டையிடும் சரிங்களா. அதனால தான் வந்து கர்நாடகாவில் செய்கிறாங்க. ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலைமுடி மாதிரி இருக்கும், நம்மளுடைய தலைமுடி மாதிரி இருக்கும் சரி. இப்படி வந்தது காஞ்சிபுரத்துக்கு கொண்டு வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கிற பாலாறு ஆற்று தண்ணியில் சாயம் போடுறதுனால பாருங்க மாறுச்சு எப்படி மாறுதுன்னு சாஃப்டாக. இந்த வீடியோவில் நாங்கள் ஸ்ரீ வஷ்ணி சில்க் ஹவுஸோட ஓனர் சில்க் ஸ்டார் குமார் அவர்களுடைய இன்டர்வியூ தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு விளங்கப்படுத்தியிருப்பார்கள் எப்படி இந்த பட்டுக்கள் தயாரிக்கிறது, எங்கிருந்து வருகிறது, என்ன மாதிரி நாங்கள் சரியான பட்டை கண்டுபிடிக்கலாம் என்று. நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.